ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் மும்பையிலிருந்து சயன் நகரத்திலிருந்து பிரம்மா குமாரி சந்தோஷ் சகோதரி இன்றைக்கு நம்முடன் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபாவிடம் எப்படி அனுபவம் ஏற்பட்டது அப்படின்று முழுமையாக இன்றைக்கு நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். வாருங்கள். பிரம்மா குமாரி சந்தோஷ் சகோதரி தன்னுடைய இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்போ பிரம்மா பாபாவை முதல் முறையாக 1965 ஆண்டு நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கின்றார். அப்போ அந்த நேரத்தில் பாண்டவபவன் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி ஹால் கட்டப்பட்டிருந்தது. நான் அதில்தான் சாகர பிரம்மா பாபாவை முதலில் சந்தித்தேன். அப்போ பாபாவுடனான முதல் அந்த சம்பாஷணை எனக்கு ஒருபொழுதும் மறக்கவே முடியாது. காரணம், நிராகாரமான பரமாத்மா பிரம்மா உடலில் வருகிறார் என இவர்கள் கூறுகின்றார்கள். அவர் எப்படி வருகின்றார் அல்லது வருகின்றாரா இல்லை வரவில்லையா என பார்க்கத்தான் நான் அந்த பாண்டவன் இருக்கக்கூடிய மதுபனிற்கு வந்திருந்தேன். இந்த கல்வியினுடைய பதில் என்ன? இந்த கல்வி எதற்காக சொல்லப்படுகிறது? அதாவது இந்த கல்வியினுடைய பதில் அடைவதற்காக நான் பாபாவை சந்திக்க வந்திருந்தேன். அப்போ முதல் பார்வையிலே பரமாத்மா சிவன் இந்த உடலில் தான் வர முடியும், வேறு எந்த உடலும் இல்லை என எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. ஏனென்றால் பாபாவுடைய அந்த பர்சனாலிட்டி, அதாவது திவ்ய ஆளுமை, அது மட்டுமா ஃபரிசா ரூபமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுது இப்படி ஒரு ரூபத்தை நான் பார்த்ததே இல்லை. பாபாவுடைய தனிப்பட்ட அது மட்டுமா அந்த ஆன்மீக அன்பு என்னை கவர்ந்து விட்டது. அப்போ பாபாவுடனான முதல் பேச்சுவார்த்தையிலே என் வாழ்க்கையை உருவாக்குவதென்றால் இவ்வாறே சிரேஷ்டமாக ஆக்க வேண்டும். அது மட்டுமா பாபாவுடைய கட்டளைப்படி நடந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையும் சரி உயர்ந்ததாக மாற்ற வேண்டும் என அப்பொழுது நான் முடிவெடுத்து விட்டேன். இது போல போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஆரம்பத்தில் பாபா எந்த குழந்தையுடனாவது முதலில் சந்தித்தார் என்றால் மடியில் எடுத்துக்கொள்வார். அப்போ என்னுடைய முறை வந்த பொழுது நான் நின்று விட்டேன். அப்போ பாபா என்னை பார்த்து, குழந்தைகள் என்னை சந்திக்க வரும்பொழுது நானும் கூட பரந்தாமத்திலிருந்து இந்த உடலில் வருகின்றேன் என சொன்னார். இந்த வார்த்தைகளை பிரம்மா பாபா பேசவில்லை. ஆனால் சிவபாபா யார் நிராகாரமானவரோ பரந்தாமத்தில் இருப்பவரோ அவரே பேசிக் கொண்டிருக்கின்றார் எனக்கு திடமா ஆகிவிட்டது. அப்போ நான் மும்பையில் ஞானத்திற்கு வந்த பொழுது நான் பாபாவிற்கு, பாபா நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் என கடிதம் எழுதினேன். அப்போ பாபா உடனே அதற்கு, மகளே, பாபாவுடைய நிறைய சந்தோஷங்கள் இருக்கின்றது, அதாவது திருப்தி. இந்த சந்தோஷ் யார் என்று பாபாவும் பார்க்க விரும்புகின்றார் என கடிதம் எனக்கு எழுதினார். உடனே வந்து விடுவீங்கள் பாபாவிட என எழுதியிருந்தார் கடிதம். இந்த விதமாக நான் பாபாவுடைய அழைப்பதனுடைய பேரில் நான் மதுபனிற்கு வந்தேன், பாண்டவபவனிற்கு. அப்போ பாபா எனக்கு அவ்வளவு அன்பு கொடுத்தார். அதனால்தான்
நான் ஒரு நொடியில் அந்த முழு பழைய உலகத்தை மறந்து விட்டேன் அப்படின்று மும்பை சயன் நகரிலிருந்து பிரம்மகுமாரி சந்தோஷ் தீதி நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். யாருடைய பெயரில் வந்தார்? பாண்டபவன் பாபாவுடைய பெயரில் அவர் அழைச்சாரு, இவங்க போனாங்க, அவ்வளவுதான். அப்போ முரளி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பாபா என் பக்கம் பார்ப்பார். அப்பொழுது பாபா என் நெற்றிலிருந்து என்னுடைய எதிர்காலம், அதாவது என்னுடைய ஜாதகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார் என்றே எனக்கு அனுபவம் ஆனது. அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய வயது கிட்டத்தட்ட 18, 19 வயது இருக்கும். என்னை பார்த்து பாபா, மகளே நீங்கள் பெரியவளாகி விட்டீர்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பாபாவுடைய சேவைக்கு செல்ல வேண்டும். அதாவது அனைத்து சென்டர்களுக்கு சென்று பாபாவிற்கு செய்தி கூறும் அளவிற்கு பாபாவிற்கு ஒரு மேனேஜர் தேவை என்று சொன்னார். மேனேஜர். அப்போ பாபாவுடைய இந்த விஷயங்கள் எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அந்த சமயத்தில் நானோ அந்த நேரத்தில் ஞானத்தில் புதியவளாக இருந்தேன். அது மட்டுமா, அந்த நேரத்தில் பாபா சொன்னது போல அனைத்து சென்டர்களுக்கும் சென்று வருவதற்கு மகள்கள் தேவை. அப்பொழுது அவ்வளவு சேவை நிலையங்களும் அங்கே கிடையாது. அப்போ நான் அந்த சாயன் சென்டரில் இருந்த பொழுது பாபா எனக்கு கடிதம் எழுதும் பொழுது, எல்லாம் மகளே முரளி படிக்க தன் போலவே வேறு யாரையும் தயார் செய்யுங்கள். நீங்கள் மற்ற சென்டருக்கு சென்று பார்த்து வாருங்கள் என எழுதுவார் கடிதம். அந்த நேரத்தில் அர்த்தம் அவ்வளவு எனக்கு புரியவில்லை. ஆனால் அதன் பொருள் இப்பொழுதுதான் புரிய வருகிறது. பாருங்கள், பாபா எந்த அளவு தொலைநோக்கு பார்வை உடையவராகவும் குழந்தைகளுடைய ஜாதகத்தை தெரிந்தவராக இருந்திருக்கின்றார் பாருங்கள். அப்போ நான் முதன்முறையாக பாபாவிற்கு முன் வந்த பொழுது அந்த நேரத்தில் நான் 7 நாள் பாடம் கூட எடுத்திருக்கவில்லை. அப்போ நான் தினமும் வகுப்பிற்கு செல்வேன். மதுபனில் தான் பாபா ஒரு டீச்சர் சகோதரின் மூலம் எனக்கு 7 நாள் பாடம் எடுத்தார். தினமும் இரவு பாபா என்னிடம், மகளே இன்று நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதனை இன்று வகுப்பில் நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படியே என்று சொன்னார் பிரம்மா பாபா. நான் பாபா முன்னிலையில் அனைவருக்கும் அந்த நாளினுடைய பாடத்தை சொல்வேன். அந்த நேரத்தில் நான் மதுபனில் 1 வாரம் இருந்தேன். அப்போ பிரிஜேந்திரா தாதியுடன் தான் நான் வந்திருந்தேன். அப்போ பாபா என்னை பார்க்கும் பொழுதெல்லாம், மகளே நீங்கள் பெரியவளாகி விட்டீர்கள், நீங்கள் சேவைக்கு செல்ல வேண்டும் என்று அடிக்கடி பிரம்மா பாபா சொல்லுவார். சேவைக்கு செல்ல வேண்டும் என பாபா ஏன் இப்படி கூறுகின்றார் என நான் யோசிப்பில், அந்த யோசனையில் ஆழ்ந்து விடுவேன். அப்போ நான் அபுவிற்கு செல்கின்றேன் என என்னுடைய லௌகீக தந்தைக்கு கூட சொல்லிவிட்டு வரவில்லை. ஏனென்றால் நான் ஆசிரமம் செல்வதை அவர்கள் விரும்பவில்லை, என்னுடைய லௌகீக குடும்பத்தார்கள். பாருங்கள் எவ்வளவு அழகா சொல்கின்றார் பாருங்கள். கடைசியில் நான் பாபாவிடம், சரி பாபா, நீங்கள் கூறுவதால் தான் நான் சேவைக்கு செல்ல தயாராக இருக்கின்றேன். எங்கு விருப்பமோ அங்கு என்னை அனுப்பிவிடுங்கள் அப்படி என்று நான் சொல்லிவிட்டேன் பிரம்மா பாபாவிடம். அதற்கு பாபா, மகளே உங்களுடைய லௌகீக தந்தையிடமிருந்து அனுமதி கடிதம் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்னுடைய சகோதரரும் தாயும் ஞானத்தில் இருப்பதால் நான் மதுபன் வந்தது அவர்களுக்கு தெரிந்து விட்டது. ஆனால் அது அப்பாவிற்கு தெரியாது. அப்போ அம்மாவுடைய கடிதம் போதுமா என நான் பாபாவை கேட்டேன். இல்லை மகளே, லௌகீக தந்தை உயிரோடு இருக்கின்றார் என்றால்
அவர் கடிதம் தான் தேவை அப்படின்னு பிரம்மா பாபா என்னிடம் சொன்னார். பாருங்க, இவ்வளவு அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கிறது. அப்பா, நான் இப்பொழுது பெரியவளாகிவிட்டேன். என்னைப் பற்றி நான் யோசிக்க முடியும். ஈஸ்வரிய சேவை செய்வதில் தான் எனக்கு சுகமும், அமைதியும் இருக்கிறது என நான் நினைக்கின்றேன். அதனால் நீங்கள் மகிழ்வுடன் இதற்காக அனுமதி கடிதம் எழுதி அனுப்புங்கள் என அன்றிரவு சிவபாபாவை அதிகமாக நினைத்து லௌகிக தந்தைக்கு கடிதம் எழுதினேன். அப்போ கடிதத்தை அனுப்பிவிட்டேன். ஆனால் தந்தை அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் பாபாவோ, பிரம்மா பாபா கடிதம் இல்லாமல் தங்க வைப்பவராக இல்லை. அப்போ நான் மீண்டும் மும்பை செல்வதற்காக தயாராகி விட்டேன். அந்த சமயத்தில் யக்ஞத்தில் வரப்போக அவ்வளவு வசதிகள் இல்லை அங்க. அப்போ பிரிஜேந்திரா தாதிக்காக அபுரோட்டிலிருந்து டாக்ஸி அழைக்கப்பட்டிருந்தது. அதில் தாதினுடைய அது மட்டுமா என்னுடைய சாமான்கள் வைக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு விடையளிப்பதற்காக பாபாவும் சிறிய ஆளில் வர இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் ஈசுதாதி வந்து லௌகிக தந்தையினுடைய கடிதத்தை என் கையில் கொடுத்தார். அந்த கடிதத்தில் என் லௌகிக தந்தை, உனக்கு அதில்தான் மகிழ்ச்சி என்றால் நான் உன்னை ஈஸ்வரிய சேவை செய்வதற்காக அனுமதி தருகிறேன் என அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதனை படித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த கடிதத்தை நான் எடுத்துக்கொண்டு பாபாவுடைய அறைக்கு ஓடி பாபாவிடம், பாபா, என் லௌகிக தந்தையிடமிருந்து எனக்கு கடிதம் வந்திருக்கிறது. அவர் எனக்கு அனுமதி அளித்து விட்டார். நான் இப்பொழுது இங்கிருந்து போகப் போவதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதற்கு பாபா, வாருங்கள் மகளே, பாபா ஹாலுக்கு வர இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் மீண்டும், பாபா, நான் அனைத்து சாமான்களையும் இறக்குகின்றேன் அப்படின்று நான் போகப் போவதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் பிரம்மா பாபாவிடம். அப்போ நான் முன்னாடி சென்று கொண்டே இருந்தேன். பிறகு பாபா என் பின்னால் வந்து கொண்டே இருந்தார், பிரம்ம பாபா. அப்போ வகுப்பில் நான் அமர்ந்தவுடன் பாபா என்னை பார்த்து, மகளே, நீங்கள் இப்பொழுது சிறியவளாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் உடனே, பாபா, நீங்கள் தினமும் என்னை நீங்கள் பெரியவளாகி விட்டீர்கள், சேவைக்கு போக வேண்டும் அப்படி நீங்க சொல்வீர்களே, ஆனால் இப்பொழுது நீங்கள் சிறியவளாக இருக்கின்றீர்கள் அப்படின்று ஏன் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். பிறகு பாபா சொன்னார், மகளே, நீங்கள் அதே சயன்ஸ் சென்டரில் இருங்கள். அங்கு உங்கள் தாய் தந்தை, சகோதரர் சகோதரி என அனைவரும் இருக்கின்றார்கள். அதனால அங்கேயே நீங்கள் போய் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு சொன்னார். அதற்கு நான், இல்லை பாபா, நான் அங்கு போக மாட்டேன். நானோ ஆத்மாவுடைய முன்னேற்றம் செய்ய வேண்டும். எங்கு லௌகீக சம்பந்திகள் இருக்கின்றார்களோ அங்கே ஆத்மாவுடைய முன்னேற்றம் ஏற்பட முடியாது. அதனால் என்னை வேறு இடத்திற்கு அனுப்புங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். பிறகு பாபா, நல்லது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பூனாவில் இருக்கக்கூடிய ஜனக் மகளிடம் செல்லுங்கள் அப்படின்னு எனக்கு சொன்னார். பிறகு பாபா பிரிஜேந்திர தாதியிடம் இவரை பூனாவிற்கு அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ மும்பைக்கு அருகிலும் இருப்பார். எப்பொழுது இவரது உறவினர்கள் விரும்பினாலும் இவரை அழைத்துக் கொள்ளலாம். போகும்பொழுது நான் பாபாவிடம், பாபா, அடுத்த முறை வரும்பொழுது நான் பார்ட்டி நிறைய ஆத்மாக்களை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பாபா, சரி மகளே, மிகவும் நல்லது அப்படின்று எனக்கு பதில் கொடுத்தார். பிறகு அடுத்த முறை பாபாவை நான் சந்திக்க வந்த பொழுது கிட்டத்தட்ட 40 சகோதர சகோதரியுடைய பார்ட்டியை நான் அழைத்து வந்தேன். அப்போ பாபா குழந்தைகளை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். பாருங்கள், மகள் எவ்வளவு மிகவும் முயற்சி செய்து தரமான ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறார் என என்னை மிகவும் புகழ்ந்தார்.
பிறகு பாபா சதா குழந்தைகளுடைய விசேஷ தன்மைகளை பார்த்து, அந்த விசேஷ தன்மைகளை உணர வைத்து, அவர்களை முன்னேற்றுவதை நான் அனுபவம் செய்தேன். இப்படியாக கடிதங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, அது மட்டுமா டேப் ரெக்கார்ட் செய்து சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களை ஊக்கம் சரி, அவர்களுக்கு உற்சாகம் சரி, தைரியத்தை அதிகரிப்பார். அதுதான் பாருங்கள் எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, பாபா குழந்தைகளுடைய மனதினையும் சரி படித்து விடுவது உண்டு. அப்போ குழந்தைகளுடைய மனதில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டாலும், அந்த ஆத்மாவை பார்த்த உடனே அவருக்கு ஆலோசனை, ஆறுதல் சொல்லுவார். ஒரு முறை ஒரு அனுபவத்தை நான் உங்களிடம் சொல்லப் போகின்றேன். அப்போ பாபா குடிசையில் அமர்ந்திருந்தார். 4 தாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் குடிசை. ஹட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே நான் சென்றேன். ஏதோ காரணத்தால் மனதில் எனக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. என்னை பார்த்த உடனே பாபா, "மகளே, உங்களுக்கு நாடகத்தினுடைய நினைவு இல்லையா?" அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டார். நாடகம் நன்மை செய்யக்கூடியது. அதாவது சதா நாடகத்தினுடைய அந்த தண்டவாளத்தில் நடந்தீர்கள் என்றால், நீங்கள் குழப்பமில்லாமல், ஆடாமல், அசையாமல் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ பாபா அந்த வீணான எண்ணங்கள் எழவே விடமாட்டார். பிறகு குழந்தைகளுக்கு ஞானம் சரி, சக்தியினால் திடமா ஆக்கி விடுவதுண்டு. பாருங்கள் எவ்வளவு அழகான அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வீணான எண்ணங்கள கூட விடாமல் செய்திருக்கின்றார். இன்னொரு அனுபவத்தினை நான் உங்களிடம் சொல்கின்றேன். ஒருமுறை எங்கள் ஊரிலிருந்து திருமண அழைப்பிதழ் வந்தது. அப்போ என்னுடைய சிறு வயது, என்னுடைய நெருங்கிய தோழியினுடைய திருமணமாக அது இருந்தது. எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் பாபாவை கேட்காமல் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ நான் பாபாவிடம், "பாபா, ஊரிலிருந்து என்னுடைய தோழியினுடைய திருமண பத்திரிகை எனக்கு வந்திருக்கிறது." அப்போ நான் என்ன செய்வது என பாபாவிடம் கேட்டேன். அப்போ பாபா உடனே, "நீங்களே திருமணம் செய்யப் போவதில்லை என்றால், அடுத்தவர்களுடைய திருமணத்துக்கு ஏன் செல்ல வேண்டும்?" அப்படினுக்கு கடிதம் எழுதி விட்டார். இந்த விதமாக பாபா குழந்தைகளை ஒவ்வொரு அடியும் சரி, விதிப்படி நடக்க வைத்தார். குழந்தைகளுடைய ஒவ்வொரு கடிதத்திற்கும் சரி, பதிலை தானே எழுதி அனுப்பிவிடுவது உண்டு. இப்படியாக பாபா ஒவ்வொரு பிராமணிக்கும், அதாவது டீச்சருக்கும் குறைந்ததிலும் குறைந்தது 15 நாளுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக கடிதம் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்வார். அதில் வெறுமனே சேவை செய்திகள் மட்டும் கிடையாது. ஆனால் ஞானத்தினை எப்படி புரிய வைக்கப்பட்டது, இதை நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் அப்படின்றோ கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்வதுண்டு. இன்னொரு அனுபவத்தினை சொல்கின்றேன், கேளுங்கள். ஒருமுறை நான், "பாபா, நான் இன்னாருக்கு நாங்கள் இந்த ஞானத்தினை இலவசமாக தருகின்றோம். இது ஆத்மாக்களாகிய எங்களுக்கு பரமாத்மாவுடைய ஞானம், தந்தை குழந்தைகளிடம் ஃபீஸ் வாங்குவாரா என்ன? அதாவது கட்டணம் வாங்குவாரா என்ன? ஆனால் இந்த ஞானத்தினை தாரணை செய்வதற்கு நீங்கள் 5 கெட்டுப்போன பணம் தான் கண்டிப்பாக தர வேண்டும்." அப்படி என்று எனக்கு சொல்வதுண்டு. பிறகு பாபாவிற்கு கடிதம் எழுதினேன். "நீங்கள் எப்படி 5 கெட்டுப்போன, அதாவது பணம் என்று சொல்லலாம்? அந்த மனிதர்கள் இதனை பணம் கேட்பதாக தானே நினைப்பார்கள்" என பாபாவிடமிருந்து அகல சகலமான பதில் கடிதம் வந்தது. இந்த விதமாக பாபா குழந்தைகளுடைய ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் கவனம் கொடுத்து திருத்துவது உண்டு. பாருங்கள். 5 கெட்டுப்போன பணம்னா என்ன? காமம், குரோதம், பற்று, ஆசை, அகங்காரம் தான். இதுபோல குழந்தைகளுடைய ஒவ்வொரு கடிதத்திற்கு சரி, பாபா சுயம் தானே பதில் கடிதம் எழுதுவது உண்டு. இன்னொரு அனுபவத்தினை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒருமுறை நான் பாபாவுடைய அறைக்கு சென்றேன். அப்போ பாபா யாருடனோ பேசிக்கொண்டே இருந்தார்.
பிறகு நான் சென்று அங்கு அமர்ந்து விட்டேன். அப்போ பாபா என்னை அமர வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறி சென்றார். பாபா சில சமயம் சமையல் அறைக்கு செல்வது உண்டு. சில சமயம் வாசலுக்கு செல்வார். சில சமயம் தோட்டத்திற்கு கொஞ்ச நேரத்திற்காக செல்வார். அப்படி பாபா வெளியே சென்று திரும்பிய பொழுது, பாபாவுடைய பார்வை அறைக்கு வெளியே எந்த சகோதரனுடையதோ கழற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த செருப்பின் மீது பட்டது. பிறகு பாபா உள்ளே வந்து எங்களிடம் வெளியே உள்ள அந்த செருப்பு யாருடையது என கேட்டார். மிக நல்ல செருப்பு, யாருடையது வாருங்கள் மகளே அப்படின்று கேட்டார். இந்த பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொன்னார். யாருடைய செருப்போ அவர் என்னுடையது அப்படின்னு சொன்னார். பிறகு பாபா சென்று கதியில் அமர்ந்தார். அப்போ மிகுந்த அன்போடு அந்த சகோதரியிடம், பாருங்கள் மகளே, நீங்க சொற்பொழிவாற்ற செல்கையில் அப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள். காரணம், உங்கள் செருப்பையே பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதனால் குழந்தைகளே, நீங்கள் சாதாரணமாக இருக்க வேண்டும். குழந்தைகளே, மற்றவர்களுடைய கவனம் செல்லும் அளக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களையும் உபயோகம் செய்யாதீர்கள் அப்படின்று சொன்னார். அதாவது பாபாவை விடுத்து அந்த பொருளுடைய நினைவு வந்துவிடும். ஏனென்றால் குழந்தைகளுடைய கடமை அனைவருடைய தொடர்பை பாபாவுடன் தான் இணைக்க வேண்டும். இந்த விதமாக பாபா குழந்தைகளுக்கு ஒவ்வொரு கர்மத்தினுடைய ஆழமான நிலைகளை பற்றி புரிய வைப்பது உண்டு. பிறகு நான் சதா அதாவது மற்றவருடைய கவனத்தை கவரும் அளவு எந்த ஒரு பொருளையும் நான் பிறகு உபயோகவே கிடையவே கிடையாது. பயன்படுத்தவே மாட்டேன். உபயோகமில்லை அப்படின்னு சொல்கின்றார். அதில் தான் நான் கவனம் வைப்பேன் அப்படின்று சயன் நகரிலிருந்து மும்பையிலிருந்து சந்தோஷ் தீதி நம்மிடம் அழகாக அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு அந்த பொருளை பார்த்தது வேறு ஆள்தான் அப்படி என்று அவர் பாபாவுடைய நினைவை மறந்தார். அதனுடைய கணக்கு வழக்கு உண்டாயிற்று. ஆனால் இவை அனைத்திற்கும் நான் அல்லவா நிமித்தமானேன். ஆனால் நான் என்னவெல்லாம் பொருட்களை உபயோகிக்கின்றனோ அதை பார்த்து யாருக்கு வீணான எண்ணங்கள் வரக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன். எந்த பொருளோ எந்த நிகழ்ச்சிகளோ நம்முடைய கவனம் போகக்கூடாது. வேறு யாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதற்கு நான் நிமித்தமாகவும் ஆகக்கூடாது. இது கூட ஒரு மிகப்பெரிய சேவையாகும். இதனால் நம்முடைய அது மட்டுமா மற்றவருடைய நிலையும் நன்றாக இருக்கும். சாதாரண வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது, எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருக்கிறது. இந்த விஷயங்களை பாபாவிடம் நடைமுறையில் நான் பார்த்தேன். அது மட்டுமா அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கின்றீர்களோ அந்த அளவு நல்லது அப்படின்னு சொன்னார். அதனால் உங்களுடைய சிதியம் எப்படி இருக்கும், லேசாக இருக்கும். அது மட்டுமா உங்களுடைய மனமும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்று இப்படி சிறிய சிறிய விஷயங்களிலும் சரி பாபா எச்சரிக்கை கொடுத்து எல்லோருக்கும் இது போல புரிய வைப்பது உண்டு. அதனால்தான் பாபா சொல்வதுண்டு, குழந்தைகளே, மற்றவர்களுடைய கவனம் செல்லும் அளவு எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களையும் உபயோகம் செய்யாதீர்கள் அப்படின்று அறிவுரை எல்லோருக்கும் சொல்வதுண்டு. இன்னொரு விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். கேட்கலாமா? ஒருமுறை பாபா மும்பைக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் நான் சயன்ஸ் சென்டரில் பிரிஜேந்திர தாதி தனியாக இருந்தார். அதனால் பாபா என்னை பூனாவிலிருந்து சயன்ஸ் சென்டருக்கு அழைத்து விட்டார். அதுவரை என்னுடைய ஸ்திதியம் திடமா ஆகிவிட்டது. அதாவது லௌகிகக்காரர்களிடமிருந்து அந்த மோகமும் அதாவது பற்றுதலும் முழுமையாக அகன்று விட்டது.
சயன்ஸ் சென்டரில் இருந்து பாபாவை சந்திக்க வந்த பொழுது, அப்போ பாபா அங்கு யார் யார் இருக்கின்றார்கள் என கேட்டார். அப்போ நான் அதற்கு பதில் சொன்னேன். பிரிஜேந்திர தாதி மற்றும் நான் மட்டும் அங்கு இருக்கிறேன் என்று சொன்னேன். பிறகு நான் என்னுடைய தைரியம், அது மட்டுமா நல்ல ஸ்திதியினுடைய நிலையை பாபாவிற்கு உணர்த்தும் வகையில் பாபாவிடம், "பாபா, நான் தனியாக இருந்தாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை" அப்படி என்றேன். உடனே பாபா, "மகளே, ஒருபொழுது தனியாக இருக்கக்கூடாது. குழந்தையாகிய உங்களுக்குள் ஆன்மீக கவர்ச்சி இருக்கும். அதனால் ஒருபொழுது தனியாக இருக்கக்கூடாது." இந்த விஷயம் எனக்கு அந்த அளவு திடமா ஆகிவிட்டது எனக்கு. அதனால் நானும் ஒருபொழுது தனியாக இருப்பதில்லை. மற்ற எந்த சகோதரியும் தனியாக இருக்க விடுவது கிடையாது. அதாவது மற்ற எந்த சகோதரியும் தனியாக இருக்க விடுவதில்லை. ஒவ்வொரு சேவை நிலையத்திலும் குறைந்ததிலும் குறைந்தது 2 சகோதரிகளையாவது கண்டிப்பாக வைப்பேன். இந்த விதமாக ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயத்தின் மீது பாபா மிகவும் கவனத்தை ஈர்ப்பது உண்டு. அதனால்தான் பாபா சொல்வதுண்டு, ஒருபொழுது தனியாக சென்ட்ரல் இருக்கக்கூடாது அப்படின்று. இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் மூத்த ராஜயோகினி சந்தோஷ் தீதி அவர்கள். ஒரு நாள் அலோகிக்கு அப்பா பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு அவ்வளவு பாலனை கொடுத்தார். அந்த மாதிரி பாலனை எனக்கு லௌகிகத்தில் இருந்தும் சரி கிடைக்க முடியாது. அது மட்டுமா, தேவதைகளிடமிருந்து இது கிடைக்க முடியாது. அந்த மாரி பாலனை. அவ்வளவு அழகான, அவ்வளவு தூய்மையான, அவ்வளவு சுகமயமான அலௌகிக வளர்ப்பினை பாபா கொடுத்தார். பாபா சாகாரத்தில் இருந்தாலும், ஆகார ரூபத்தில், அதாவது ஒளி ரூபத்தில் சென்று வந்து சேவை செய்தார். இந்த அனுபவம் எல்லோருடைய அனுபவங்களாக இருந்தது. ஒரு முறை நான் ஒரு சென்டருக்கு ஏதோ பிரச்சனை சரி செய்ய சென்றிருந்தேன். நான் என்ன செய்தாலும் பிரிஜேந்திர தாதியும் பாபாவையும் கேட்டுதான் செய்வேன். ஆனால் அந்த இடத்திலிருந்து நான் மும்பைக்கு போன் செய்தேன். மிகுந்த முயற்சிக்கு பிறகு லைன் கிடைக்கவே இல்லை. பிறகு மதுபனிற்கு பாபாவிற்கு போன் செய்ய முயற்சித்தேன். பிறகு அங்கு எனக்கு லைன் கிடைக்கவே இல்லை. பிறகு நான் மிகவும் குழப்பம் அடைந்து விட்டேன். என்ன செய்வது? பிரச்சனை அதுபோல இருந்தது. நான் தாதியிடமோ, பாபாவிடமோ கேட்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் நான் இந்த உலகத்தில் தனியாக இருக்கின்றேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு எனக்கு தோன்றியது. அப்போ என்னுடைய மனம் மிகவும் சுமையாகிவிட்டது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அதற்குள் என்னுடைய அருகில் யாரோ வந்து நின்றது போல எனக்கு தோன்றியது. பார்த்தால் சிரித்துக்கொண்டே பாபா நின்று கொண்டிருந்தார். நான் ஆச்சரியத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் வாயடைந்து பாபாவை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ பாபா சொன்னார், "மகளே, நீங்கள் எங்கே தனியாக இருக்கின்றீர்கள்? பாபா உங்களோடு இருக்கின்றார். அதுவும் சதா இருப்பார்." அந்த நாளிலிருந்து இன்று வரை எனக்கு தனிமை ஒருபொழுதும் அனுபவம் ஆகுவதே இல்லை. பாருங்கள் எவ்வளவு அந்த இந்த மாரி அனுபவம் எங்கேயாவது கிடைக்குமா? லௌகிகத்திலும் கிடைக்காது, சத்தியுகத்திலும் கிடைக்காது. பாபா கூடவே இருக்கின்றார். இந்த அனுபவம் இங்க கிடைக்குமா? இப்படியாக இன்னொரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றார். பாபா அவ்யக்தமாவதற்கு 1 மாதத்திற்கு முன், அதாவது 18/1/1969ற்கு 1 மாதத்திற்கு முன்னாடி நான் பாபாவை சந்திக்க பார்ட்டியோடு வந்திருந்தேன். அந்த நேரத்தில் பாபாவை சந்தித்தேன். முரளியும் கேட்டேன். அந்த காட்சி இதற்கு முன் பாபாவை சந்தித்த பொழுதும், பாபாவை கேட்ட பொழுதும் இருந்த நிலைக்கும், அதாவது இரவுக்கும் பகலுக்குமான அந்த வித்தியாசம் இருந்தது. கண்களில் மிகுந்த வித்தியாசம் இருந்தது. அந்த கண்கள் பிரம்மாவுடைய கண்களாக கிடையாது.
அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கண்களாக இருந்தது. இது யார் கண்கள் என நான் அடிக்கடி கண்ணிமைத்து பார்க்கின்றேன். பாபாவுடைய கண்களிலும் சரி, அந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கண்களில் என்ன வித்தியாசம் என்று யாரேனும் சரி அந்த காட்சியில், அதாவது டான்ஸில் பார்த்திருக்கலாம். இது பாபாவுடைய கண்களே இல்லை. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கண்கள் தான் என எனக்கு தோன்றியது. அந்த அளவு பாபா அந்த நிலைக்கு அருகாமை அடைந்திருந்தார். அதாவது பாபாவுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் சரி, பாபாவுடைய ஒவ்வொரு ஜொலிப்பும் சரி, ஒரு விசேஷமான அந்த அலௌகிக ஈர்ப்பு இருந்தது. அந்த நாளில் முரளி கூறிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில பாபா கதியிலே படுத்து விட்டார். ஏனென்றால் சிறிய குழந்தை படுத்திருக்கிறார். நான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆவேன், நான் இளவரசன் ஆவேன் என கூறிக்கொண்டே இருப்பார். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சம்ஸ்காரம், ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பழக்கவழக்கம் பார்க்கையிலே அந்த பழக்கம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. இதுபோல பிரம்மா பாபாவுடைய அந்த கண்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கண்களாக இருந்தது. அந்த காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்றோ மும்பையில இருந்து சயன் நகரிலிருந்து பிரம்மகுமாரி சகோதரி தீதி நம்மிடம் அழகான அந்த அனுபவத்தினை கேட்கும்பொழுது பக்கத்தில் பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் இருப்பது போல அந்த அனுபவம் ஆகின்றது. இது கடைசி அனுபவம். பாபா எப்பொழுதாவது ஏதாவது குழந்தையை மடியில் எடுத்துக் கொள்வேரானால் முன்னமே சொல்லி விடுவார். அதாவது சிவபாபாவை நினைத்துக் கொண்டு வாருங்கள், நான் சிவபாபாவுடைய மடிக்கு செல்கின்றேன் என நினைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களின் மீது பாவம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லுவது உண்டு பிரம்மா பாபா. குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள், நீங்கள் ஒருபொழுதும் தேகதாருடைய மடிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்வது உண்டு. இவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பாருங்கள். அவர் எப்படி சொல்வதுன்னா, மடியில உட்கார வைப்பாரு. அது எனக்கு நெற்றியில வந்து யார் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்? சிவபாபா உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மடியில உட்கார்ந்து எதிரில அப்படியே திரும்பி இந்த வச்சு அவருடைய அந்த மேல மடியில வந்து அப்படியே தட்டி குடுப்பாரு. பின்னாடி குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சரி. பிரம்மா பாபாவுடைய சிவபாபா உடம்புல வந்து எவ்வளவு அழகான அந்த அனுபவத்தினை நம்மிடம் இவ்வளவு நேரமாக பிரம்மகுமாரி சந்தோஷ் தீதி அவர்கள் அற்புதமாக நமக்கு அந்த அலௌகிக பாலனையை பிரம்மா பாபாவுடைய எப்படி அற்புதமாக பாலனை செய்திருந்தார் அப்படின்னு இந்த பாக்கிய விதாதம் மூலமாக இவ்வளவு நேரமாக நாம் புரிந்து கொண்டோம். இதை படித்து கேட்டவர்களும் சரி, ஒரு கண்டிப்பாக ஒரு பிரேரணை கிடைக்கும். கல்யாணத்திற்கு கூட போகக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையிட்டார். எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பாருங்கள். என்ன அற்புதமாக இருக்கிறது இந்த கதை. பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு விசேஷமான ஆத்மா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் மும்பையிலிருந்து சயன் நகரத்திலிருந்து பிரம்மா குமாரி சந்தோஷ் சகோதரி இன்றைக்கு நம்முடன் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபாவிடம் எப்படி அனுபவம் ஏற்பட்டது அப்படின்று முழுமையாக இன்றைக்கு நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். வாருங்கள். பிரம்மா குமாரி சந்தோஷ் சகோதரி தன்னுடைய இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்போ பிரம்மா பாபாவை முதல் முறையாக 1965 ஆண்டு நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கின்றார். அப்போ அந்த நேரத்தில் பாண்டவ பவன் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி ஹால் கட்டப்பட்டிருந்தது. நான் அதில்தான் சாகர பிரம்மா பாபாவை முதலில் சந்தித்தேன். அப்போ பாபாவுடனான முதல் அந்த சம்பாஷணை எனக்கு ஒருபொழுதும் மறக்கவே முடியாது. காரணம், நிராகாரமான பரமாத்மா பிரம்மா உடலில் வருகிறார் என இவர்கள் கூறுகின்றார்கள்.
அவர் எப்படி வருகின்றார் அல்லது வருகின்றாரா, இல்லை வரவில்லையா என பார்க்கத்தான் நான் அந்த பாண்டவபுரம் இருக்கக்கூடிய மதுபனிற்கு வந்திருந்தேன். இந்த கல்வியினுடைய பதில் என்ன? இந்த கல்வி எதற்காக சொல்லப்படுகிறது? அதாவது இந்த கல்வியினுடைய பதில் அடைவதற்காக நான் பாபாவை சந்திக்க வந்திருந்தேன். அப்போ முதல் பார்வையிலே பரமாத்மா சிவன் இந்த உடலில் தான் வர முடியும், வேறு எந்த உடலும் இல்லை என எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. ஏனென்றால் பாபாவுடைய அந்த பெர்சனாலிட்டி, அதாவது திவ்ய ஆளுமை, அது மட்டுமா ஃபரிசா ரூபமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுது இப்படி ஒரு ரூபத்தை நான் பார்த்ததே இல்லை. பாபாவுடைய தனிப்பட்ட, அது மட்டுமா, அந்த ஆன்மீக அன்பு என்னை கவர்ந்து விட்டது. அப்போ பாபாவுடனான முதல் பேச்சுவார்த்தையிலே என் வாழ்க்கையை உருவாக்குவதென்றால் இவ்வாறே சிரேஷ்டமாக ஆக்க வேண்டும். அது மட்டுமா,